திவாரி தன்னுடைய பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமான இந்தியன் பேரானாமல் சொசைட்டியை ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி தனியாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். இப்படி கௌரவ் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண ஒரு கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கதையாக கேட்க போகிறோம். ரஞ்சனோட சொந்த ஊர் கொல்கட்டா. இவர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் கிட்ட ஆகுது. ரஞ்சனோட ஒய்ஃப் பேரு நிலானி. ஆனா இந்த கப்பலுக்கு குழந்தைங்க கிடையாது. 2009 மே மாசம் ரஞ்சனுக்கு பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. இந்த நியூஸை கேட்டுட்டு நிலானிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரஞ்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சது என்னமோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம். ஆனா இவரை திங்கக்கிழமை அன்னைக்கு பெங்களூர்ல போயிட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அதனால இந்த 2 நாளுக்குள்ள என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குமே ஒரே குழப்பமா இருந்திருக்கு. அந்நேரத்துல ரஞ்சன் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் மட்டும் தனியா பெங்களூருக்கு போயிட்டு ஃப்ரெண்டு கூடயோ இல்லை ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்கி வேலையில ஜாயின் பண்ணிடுறேன். ஒரு 1 மாசத்துக்கு உள்ளார ஒரு நல்ல வீடா வாடகைக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டு உன்னை வந்து நான் கூட்டிட்டு போறேமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன் நிலானி கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. ஆனா இதுக்கு நிலானி ஒத்துக்கவே இல்லை. நிலானி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னால நீங்க இல்லாம இருக்கவே முடியாது, நான் வந்தா உங்க கூட தான் வருவேன். ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே பெங்களூருக்கு போயிடலாம். அங்க ஹோட்டல்ல வந்து 1 வாரமோ இல்லை 10 நாளோ ரூம் எடுத்து தங்கி அங்க நம்ம வீடு தேடுவோம். வீடு தேடினதுக்கு அப்புறமா நம்ம இங்க இருந்து திங்ஸ் எல்லாம் வேணா எடுத்துட்டு போய்க்கலாம், நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு நிலானி அடம் பிடிக்கவும் ரஞ்சனுக்கு வேற வழி தெரியல. சரின்னு சொல்லிட்டு நிலானியவும் கூட்டிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒரு 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில பெங்களூரை ரீச் பண்ணி ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டாங்க. மறுநாள் திங்கக்கிழமையில இருந்த காலையிலேயே ஏர்லியாவே சீக்கிரமா கிளம்பி ரஞ்சன் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. மத்தியானம் ஒரு 3 மணி போல ஆஃபீஸ்ல இருந்து திருப்பி ஹோட்டலுக்கு வந்துட்டு நிலானியை கூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேருமே வீடு தேட கிளம்பி போயிடுவாங்க. இவங்க ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சுதான் வீடு தேடி இருந்திருக்காங்க. இப்ப ரஞ்சன் வந்து நிலானி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பெங்களூர்ல நிறைய ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, அந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், நம்ம ஊர்ல இருந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, தேவையில்லை, ஏன் பொருள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் நம்ம மாத்தி மாத்தி வைப்பானே, இந்த ஊரை நம்ம புதுசா வாங்குறதுக்கும் செலவு பண்ண வேண்டாம், இது ஃபர்னிஷ்டா இருக்கிறதுனால எல்லா பொருளும் இருக்கும், நீ அந்த வீடை வந்து பாரு, ரொம்ப அழகா இருக்கும், நம்ம அந்த மாதிரி வீடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருக்காரு. ஆனா நிலானி இதுக்கும் ஒத்துக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ரஞ்சன் நீங்க வந்து வீட்டு வாடகையில இவ்வளவு காசு நம்ம போடக்கூடாது, ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்லாம் எவ்வளோ வாடகை கேட்பாங்க, நம்ம எதுக்கு அவ்வளோ வாடகை காசு கொடுக்கணும், நம்ம சாதாரணமாக ஒரு வீடு பார்ப்போம், சின்ன வீடாக ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஓகே, ஊர்ல இருந்து நம்மளோட பொருளெல்லாம் நம்ம வர வச்சிடலாம், எனக்கு என்னோட பொருட்லாம் வேணும் ரஞ்சன், வேறு யாரோ பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலானி அதுலேயும் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. இவங்களோட கல்யாணத்துக்கு நிலானியுடைய அம்மா அப்பா சீதனமாக நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. கட்டில், பீரோ, மெத்தை, அந்த மாதிரி நிறைய பொருளை, சமையல் பாத்திரம் இதெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. இது எல்லாமே ரஞ்சனோட அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கு. கொல்கட்டால இருந்த வரைக்கும் ரஞ்சனும் நிலானியும் ரஞ்சனோட அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அது ஒரு பெரிய வீடு, தனி வீடு. அந்த வீட்டில் ஒரு பெட்ரூம் இவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக, அந்த ரூமில் பெட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பீரோ இந்த மாதிரி சில பொருள் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த பாத்திரமெல்லாம் இவங்க யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே பெட்டிக்குள்ளே போட்டு பரணி மேலே எடுத்து பத்திரமா வச்சுட்டாங்க. இப்போ நிலானி வந்து ரஞ்சன் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் காசு போடாதீங்க, நம்மளோட பொருள் தான் அங்கே இருக்கே, வெறுமனை பரணியில தானே கிடக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம சிக்கனமா இருந்தாதான் காசு சேமிச்சு வச்சு பெங்களூர்லயே நம்ம சில வருஷம் கழிச்சு ஒரு சொந்த வீடை வாங்கிடலாம். அதனால ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் போயிட்டு நீங்க கண்டிப்பா காசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நிலானி சொல்றது ஒரு வேலிடான ஒரு பாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரஞ்சனும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இவங்க சொல்லி வச்ச அந்த புரோக்கர் இனிஷியலா ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்லாம் காட்டியிருந்திருக்காரு. ஆனா நிலானி அதெல்லாம் பார்த்தும் கூட அவங்களோட மனசு மாறவே இல்லை. இதெல்லாம் வேணா சார், எங்களுக்கு சாதாரணமாக சிம்பிளான அப்பார்ட்மெண்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த புரோக்கர் நிலானி, ரஞ்சன் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு வீடு ஒன்றை காட்டியிருந்திருக்காரு. அந்த வீடு வந்து ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது, ஒரு தனி வீடு மாதிரி தான் இருக்கு. ஸ்கொயர் பில்டிங்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் யாரோ குடி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டில் யாருமே இல்லை, அது காலியாக இருக்குது. அதுக்கும் மேலே டாப் ஃப்ளோர்லையும் யாரோ ஒருத்தவங்க குடி இருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிற காலியான வீட்டை தான் ரஞ்சனும் நிலானியும் பார்க்க போயிருந்திருக்காங்க. இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரும் அதே தெருவில் தான் ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்காரு. இந்த வீட்டை போய் பார்த்துட்டு இருக்கும்போது சரியாக கூட சுற்றி பார்க்கல. உடனேவே நிலானி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
நம்ம இந்த வீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன் கிட்ட சொல்லும்போது ரஞ்சனுக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவோ நல்ல நல்ல வீடெல்லாம் பார்த்தோம், அழகழகான வீடெல்லாம் பார்த்தோம், ஆனா இந்த வீட்டில் என்ன இருக்கு, ஒரு வுட் ஒர்க் கூட பண்ணல, எதுவுமே இல்லை, இந்த வீடு போய் நல்லா இருக்குன்னு சொல்றாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு நிலானி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா நீ கேட்டுக்கோ, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும், நான் பெரும்பாலும் வீட்டுல எல்லாம் இருக்க போறது இல்லை, அதிகபட்சமா தூங்க வரது தான், நீ தான் ஃபுல் டைமும் வீட்லயே இருக்க போற ஆளு, ஸோ உனக்கு இந்த வீடு வந்து கம்ஃபர்ட்டா இருக்குமான்னு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஞ்சன் சொல்லுவோம். நிலானி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஆனா ரஞ்சனுக்கு அந்த வீடு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஃபுல் பெட்ரூம் வீடு, அதோட ஒரு பெட்ரூம்ல ஒரு பெட்டு ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அந்த பெட்டு பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருக்கு, ரொம்ப பழைய பெட்டு மாதிரிலாம் தெரியல. ஆனா அந்த பெட்டோட ஒரு ஓரத்துல எரிஞ்சு போன மாதிரி ஒரு கரை இருக்கு, அந்த பெட்டே கொஞ்சம் எரிஞ்சிருக்கு, முழுசா எரியல, கொஞ்சமா எரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த ரூமோட தரையில ஒரு கார்னர்ல இதையும் வச்சு கொளுத்தி விட்டா மாதிரி அப்படியே கருப்பா இருந்திருக்கு. இத பார்த்துட்டு ரஞ்சன், நிலானி இவங்க 2 பேருமே அந்த புரோக்கர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இது என்னது, அந்த பெட்டும் எரிஞ்சிருக்கு, இந்த தரையிலும் ஏதோ எரிஞ்சு போன மாதிரி கரையா இருக்கே, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த புரோக்கர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஓ இதுவா, இது வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே குடியிருந்த டெனண்ட்டை ஒரு சரியான செயின் ஸ்மோக்கர், அவர் தான் இப்படி வீட்டை பண்ணி வச்சுட்டாரு, பாருங்க வீட்டை நம்பி கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கா, இந்த பெட் அப்படி எரிச்சு வச்சிருக்காங்க, தரையை அப்படி கரை பண்ணி வச்சிருக்காங்க, இதை கழுவுனா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 முறை கழுவி விட்டா அதெல்லாம் போயிடும், வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் சொல்லவும், இந்த புரோக்கர் சொன்ன கதையில சஸ்பீஷியஸா இவங்க எதுவும் ஃபீல் பண்ணவே இல்லை, இது பார்த்தாலே ஏதோ எரிஞ்சு போன கரை மாதிரி தான் இருக்கு, இந்த புரோக்கரும் அப்படித்தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க நம்பி வேற எந்த விதமாவும் யோசிக்காம இந்த வீட்டுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அந்த புரோக்கர் என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்பவே நீங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்னும் 2 பேர் கூட கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஓனர் கூட இங்கதான் இதே தெருல தான் லாஸ்ட் வீடு, நான் இப்பவே கால் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஓனர் கூப்பிட்டு பேசி இவங்க அட்வான்ஸும் பே பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனும் நிலானியும் ரொம்ப சந்தோஷமா ஹோட்டல் ரூமுக்கு திரும்பி வந்துட்டாங்க. வரும்போதே ரஞ்சன் வந்து கேட்டிருந்திருக்காரு நிலானி கிட்ட, இந்த வீட்டுல அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே, உனக்கு எப்படி இந்த வீடு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிலானி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல இருந்து உங்க ஆஃபீஸ் ரொம்ப கிட்ட இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா தெரிஞ்சிச்சு, அதுக்கும் மேல வாடகையும் கம்மியா தான் இருக்கு, நம்ம காசு சேர்க்கணும், நம்மளும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனும் நிலானியும் பேசிக்கிட்டே இந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரஞ்சன் தன்னோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரூம்ல இருக்கிற திங்ஸ், கிச்சன் பரன் மேல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி அனுப்பி விடுங்கப்பா, வீடு பார்த்துட்டோம், இந்த திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு 2 நாளுக்குள்ள கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. 2 நாள்ல கொல்கட்டால இருந்து அவங்க அப்பா பொருள் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஒரு புதன்கிழமை அன்னைக்கு அந்த புது வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு இவங்க குடி போயிட்டாங்க. அடுத்து வந்த ஒரு 2-3 டேஸ்க்கு அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த வீக்கெண்ட் ரஞ்சனும் நிலானியும் கொல்கட்டால இருக்கிற ரஞ்சனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, நிலானி வந்து ஒரு பெட் டாக் ஒன்று வளர்த்துருக்காங்க, ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி பேரு ஜாக்கி. இந்த ஜாக்கி அங்கதான் இருக்கு. ஜாக்கியை விட்டு நிலானியால பிரிஞ்சு இருக்கவே முடியல. நிலானிக்கு ஜாக்கினா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி ஜாக்கிக்கும் அவங்க வீட்டில் அவ்வளோ பேர் இருந்தா கூட நிலானியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நாள் 10 நாளாக நம்ம ஜாக்கி இல்லாமல் இருந்துட்டோம், இனியும் என்னால் ஜாக்கி இல்லாமல் இருக்க முடியாது, நம்ம தான் வீடு பார்த்துட்டோமே, போய் ஜாக்கியை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் கொல்கட்டாக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே போயிட்டு வீக்கெண்ட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது அவங்களோட நாய்க்குட்டியவும் கூட்டிக்கிட்டு இந்த புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வாரம் முழுசா ரஞ்சனுக்கு ரொம்ப வேலை. காலையில் ரஞ்சன் போனார் அப்படின்னா திருப்பி வரத்துக்கு லேட் நைட் ஆகும். இன்னும் சில நாளில் நைட் ஷிஃப்டெல்லாம் கூட பண்ணுற அளவுக்கு ஃபுல் டைம் ரஞ்சன் ஆஃபீஸ்லேயே தான் இருந்திருக்காரு. இப்போ நிலானி மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் நிலானிக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னா, ஜாக்கி மட்டும்தான். எப்போவுமே அந்த வீட்டில் நிலானி வந்து குக் பண்ணாலும் சரி, இல்லை டிவி பார்த்தாலும் சரி, இல்லை தூங்கினாலும் சரி, நிலானி இருக்கிற எல்லா இடமும் நிழல் மாதிரி ஜாக்கி கூடவே இருந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் கூட நிலானியை விட்டு பிரியவே இல்லை. இந்த புது வீட்டில் ஒரு பெட்ரூம்ல இவங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த கட்டல், பீரோ இதெல்லாம் வச்சுட்டாங்க. இன்னொரு பெட்ரூம்ல அந்த எரிஞ்சு போன பெட் இருந்த அந்த பெட்ரூம்ல, அந்த பெட்டு வந்து நல்லா தானே இருக்கு,
ஓரத்துல ஏதோ கொஞ்சமா எரிஞ்சிருக்கு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், புதுசா தான் இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே பெட்ரூம்ல ஒரு டேபிள் வச்சு அது மேல கம்ப்யூட்டர்லாம் வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மத்தியானம் நிலானி என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இந்த டேபிள்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்மளும் ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ நிலானிக்கு அப்படியே தூக்கம் சொக்கி வந்திருக்கு. சரி கொஞ்ச நேரம் நம்ம படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறமா ஈவினிங் எந்திரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சு போன அந்த பெட்டில் போய் அவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவை அவ்வளோ வேகமா ஓங்கி தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு இருந்திருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம எங்க இருக்கிறோம், டைம் என்ன, இது எந்த இடம், எதுவுமே நிலானிக்கு புரியல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு எதுவுமே தெரியல. அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரா இருக்கும், ஒருவேளை ரஞ்சன் தான் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி நிலானி நினைக்கிறாங்க. ஏன்னா ஜாக்கி கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, ஜாக்கி அமைதியா இருக்கு. இப்போ நிலானி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, புதுசா யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாக்கி வந்து கத்திட்டு இருப்பான்ல, அப்ப வந்தது ரஞ்சன் தான் சொல்லிட்டு இவங்க பெட்ரூம்ல இருந்து எழுந்திரிச்சு வெளியில ஹாலுக்கு வந்து மெயின் டோரை வந்து ஓபன் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அங்க யாருமே இல்லை. நிலானிக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. நம்ம நல்லா கேட்டோமே, கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, இப்போ வந்து பார்த்தா யாரும் இல்லையே, கனவு கண்டாமோ, கனவாதான் இருக்கும், இல்லாட்டி ஜாக்கி குலைச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த முறை அப்படியே தூக்கம் சொக்கி தூங்கும்போது திருப்பியுமே யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனா இந்த முறை நிலானிக்கு நல்லா தெரியுது, இந்த சத்தம் வெளியில வீட்டுக்கு வெளியில இருந்து கேட்கல, இவங்க ரூமுக்கு உள்ளாரே இருந்து தான் கேக்குது அப்படிங்கிறது. திருப்பி இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போம், அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போது 3வது முறையும் இந்த மாதிரி யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. இப்ப நிலானிக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ரூம்ல இருக்கிற ஜன்னலுக்கு வெளியில இருந்து தான் இந்த சத்தம் வருது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நிலானி என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இந்த பில்டிங்கில் வெளியில் ஏதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலை இல்லை ஏதாவது கிராக் இருந்தால் அதை பூசுகிற வேலை ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஏணி போட்டு வச்சு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு இதை தண்ணி ஏதோ வேணும்னு கேட்குறாங்க போல இருக்கு, அதுதான் அப்படி தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு வந்து ஜன்னலோட கர்டைனை விலக்கி பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அங்க யாருமே இல்லை, ஒருத்தவங்க கூட இல்லை. அந்த இடம் ஃபுல்லாவே எம்டியா தான் இருக்கு. இந்த பில்டிங் பக்கத்துல வேற எந்த பில்டிங் கூட கிடையாது, எம்டி ஸ்பேஸா தான் இருந்திருக்கு. இவங்க அப்படியே இந்த ஜன்னல் வழியே பாக்குறாங்க. அப்ப நம்ம காதுல வந்து சத்தம் கேட்டுச்சு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜன்னலை, கண்ணாடி ஜன்னலை உத்து பார்த்துட்டு இருக்கும் போதே நிலானியோடைய ஃபேஸுக்கு ரொம்ப கிட்டத்துல அந்த கண்ணாடியில யாரோ நல்ல பலமா தட்டுற மாதிரி கேட்டு இருந்திருக்கு. இவங்க பயந்து போய் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்து கத்திக்கிட்டே ஜாக்கியாவும் கூட்டிக்கிட்டு வேகமா கீழ் வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க. கீழ் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சா கீழ் வீட்டு ஆண்டி தான் கதவு திறந்துருக்காங்க. கதவு திறந்துட்டு என்னமா ஆச்சு, இது பயந்த மாதிரி இருக்கே, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் சோஃபால உட்காரச்சிருக்காங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சுதான் நிலானியால பேசவே முடிச்சிருக்கு. அப்போ நிலானி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எங்க வீட்டில் ஏதோ அமானுஷ்யமா நடக்குது ஆண்டி, எனக்கு நல்லா கேட்டுச்சு, எங்க வீட்டு டோரை யாரோ தட்டினாங்க, நான் போய் பார்த்தேன் அங்க யாருமே இல்லை. அடுத்து எங்க ஜன்னல் கிட்ட இருந்து சத்தம் கேட்டுச்சு, நான் ஜன்னல் கிட்ட போய் பார்த்தேன், அங்கேயும் யாருமே இல்லை. ஆனா நான் நிச்சயமா சொல்லுவேன், இதோ ஒரு பிரசன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரு குடியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலானி அந்த ஆன்டி கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. அப்ப அந்த ஆன்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, நானே இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாசம் தான் ஆகுது. நாங்க குடி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாப் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க வந்தாங்க. ரொம்ப காலமா நடுவில் இருக்கிற வீடு பூட்டி தான் இருக்குது, இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க. அதனால இதுக்கு முன்னாடி யாரு இருந்தா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுமா. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், என்ன அப்படின்னா, நீங்க இந்த வீட்டை பாக்குறதுக்கு வந்தீங்க, வந்து ஒரு 2 நாள்ல குடி வந்துட்டீங்க. அப்படி குடி வந்த போது கூட நீங்க பெருசா எதுவும் பூஜையெல்லாம் பண்ண மாதிரியே தெரியலையே, ஏமா பண்ணல? வாடகை வீடா இருந்தா கூட நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போறோம் அப்படின்னா பேசிக்கான சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் வரணும். நாங்க கூட இந்த வீட்டுல வாடகைக்கு தான் வந்திருக்கோம். ஆனா நாங்க வரதுக்கு முன்னாடி எவ்வளவு பூஜை பண்ணோம் தெரியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரு இருந்தா என்ன நடந்துச்சு நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால எந்த வீட்டுக்கு நம்ம குடி போனாலும் சரி, பூஜை பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்கு குடி போகணும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நிலானியோட கையை பிடிச்சி அவங்க பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு விண்டோ ஸ்கிரீனை விலைக்கு காட்டின்னு இருக்காங்க. அங்க பாத்தியா, அது என்னன்னு தெரியுதா,
கிரேவ்யார்ட். இதனால தான் நான் சொல்கிறேன், இவ பாரு உங்கள் வீட்டில் ஏதோ நடக்குதுன்னு சொல்கிற, ஒருவேளை அதுக்கு இது கூட ரீசனாக இருக்கலாம். நீ ஒன்று பண்ணு, உன் வீட்டுக்காரர் வந்த உடனே நீங்கள் 2 பேரும் பேசி ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த கிரேவ்யார்டை பார்த்த உடனே நிலானிக்கு பயங்கரமான ஷாக். நிலானி இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வீட்டோட ஹவுஸ் ஓனரும் சரி புரோக்கரும் சரி இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிரேவ்யார்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிட்ட ஏன் சொல்லவே இல்லை, ஏன் அவங்க அப்படி கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டாங்க. சரி அவங்க தான் சொல்லலை, நாம் இந்த வீட்டை பார்த்து தானே வந்தோம், நேரில் வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது எப்படி நான் அந்த கிரேவ்யார்டை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணேன், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போதான் நிலானிக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா அந்த கிரேவ்யார்டுங்கிறது எங்கேயோ தூரமாலாம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் கிட்ட இருக்குது. அது ஒரு பெரிய கல்லறையாக இருக்குது. அந்த கல்லறையில் நிறைய சிலுவைகளை அப்படியே மண்ணில் ஊனி ஊனி வச்சிருக்கிறாங்க. சின்னதும் பெருசுமா சைஸ் வரியா வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்ச நிறைய சிலுவையாக இருக்குது. அந்த சிலுவை மேலே ஏதோ பேர் எழுதி கீழே வருஷம் எழுதி வச்சிருக்க மாதிரி ஏதோ எழுதியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுது. என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியலனா கூட ஏதோ எழுதியிருக்கிறாங்கன்ற மாதிரி கிளியராக தெரிகிற அளவுக்கு அந்த கலரையெல்லாம் ரொம்ப கிட்ட இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு நிலானி உடனே ரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ரஞ்சனுக்கு ஒன்றும் புரியல. நிலானியோட வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, ஏமா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு இப்போவே வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்காரு. அதுக்கு நிலானி இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஈவினிங் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் ரஞ்சன் வீட்டுக்கு வர வரைக்கும் நிலானி கீழ் வீட்டில் இந்த ஆன்டி வீட்லேயே இருந்திருக்காங்க. ரஞ்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே அவங்க வீட்டுக்கே போயிருந்திருக்காங்க. மேலே அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலானி ரஞ்சன் கிட்ட அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரஞ்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வேணா வீட்டை மாற்றிடுவோமா, இந்த வீடு வேணா நம்ம வேறு வீடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நிலானிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு மாற்றணும்னா அந்த பொருளெல்லாம் மாற்றுற செலவு, இன்னொரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த வீட்டை ஹவுஸ் ஓனர் வந்து அட்வான்ஸ் எப்படி திருப்பி கொடுப்பாருன்னு தெரியல. அந்த மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுனால நிலானி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு இந்த வீட்டில் நம்ம இருப்போம். இந்த மாதிரி ஏதோ சத்தம் தானே கேட்டுச்சு, ஒருவேளை அது கற்பனையாக கூட இருக்கலாம், நான் கனவு கூட கண்டிருக்கலாம், எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அதனால் கொஞ்ச நாளுக்கு இங்கே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, நம்ம ஒரு பூஜை மட்டும் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிலானியும் ரஞ்சனும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஜாக்கி திடீர்னு கத்தி குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெட்டு வளர்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களோட நாய் வந்து கத்துது அப்படின்னா அது ஏன் கத்துது, எதுக்காக கத்துது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பசிக்குதா, இல்லை வெளியில் போகணுமா, இல்லை யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்க ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தது கத்துதா, இல்லை எதையாவது பார்த்து பயந்து கத்துதா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இப்போ ஜாக்கி கத்துறத பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஜாக்கி எதையோ பார்த்து பயந்து அப்படி பயத்தில் கத்துற மாதிரி இருக்குது. ஏன்டா ஜாக்கி அப்படி திடீர்னு பயந்து போய் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாக்கியை வந்து பாசிஃபை பண்ண பார்க்குறாங்க. என்ன ஜாக்கி, என்னத்தை பார்க்குற, என்ன ஆச்சுரா, ஏன் பயப்படுற, நீ வா எங்கள் கூட வான்னு சொல்லிட்டு ஜாக்கியை தூக்கி கொண்டு வந்து இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ தான் ஜாக்கி வந்து கொஞ்சம் அமைதியாகுது. அப்போ கூட அதுக்கு உடம்பெல்லாம் அப்படின்னு நடுங்குது. ஜாக்கி எதையோ பார்த்து பயப்படுதுன்றது எங்களுக்கு தெரியுது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் கண்ணில் எதுவுமே தெரியல. இவங்களால வித்தியாசமாக எதுவுமே உணரவே முடியல. ஜாக்கியோடைய இந்த பிஹேவியருக்கு ரீசனும் உங்களுக்கு தெரியவே இல்லை. என்னைக்கு ஜாக்கி இப்படி பயந்து போய் கொலைச்சிச்சோ அதுக்கு மறுநாள்ல இருந்து தான் இவங்க வீட்டில் நிறைய அமானுஷமாக நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளார ஏதோ புகஞ்சு போய் தீஞ்சு போகிற மாதிரி ஒரு வாடையாக இருக்குது. ஆரம்பத்தில் நிலானி என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அடுப்பில் எதையோ வச்சு மறந்துட்டோம் போல இருக்குன்னு சொல்லி ஓடி போய் பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் கிச்சனில் அடுப்புலலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆஃப் ஆகி தான் இருக்குது. ஆனாலும் கூட அந்த ஸ்மெல் வந்து எங்கேருந்து வருதுன்னே இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த வாடை எப்படி இருக்குது அப்படின்னா, சாதாரணமாக சாப்பாடு தீஞ்சு போன மாதிரி இல்லை, ஏதோ முடி எரிஞ்சு கருகிற மாதிரியும், இல்லை ஒரு மீட்டை ஃப்ளஷ்ஷை வந்து எரிக்கும் போது அதோடைய கொழுப்பெல்லாம் கரைஞ்சி எரிகிற மாதிரி ஒரு மாதிரி வாடையாக இருக்குது. இந்த வாடையை நிலானியால் டாலரேட் பண்ணவே முடியல. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் ஏதாவது குப்பையோட டயர் மாதிரி எதையோ வச்சு எரிப்பாங்க போல இருக்குது, அதுதான் அப்படியெல்லாம் வாடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக எடுத்துக்காமல் அவங்க விட்டுட்டாங்க. நிலானி தனியாக இருக்கும் போதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஜாக்கி கொலைக்க ஆரம்பிக்குது. நிலானியை யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு.
ஒரு நாள் காலையில ரஞ்சன் ஆஃபீஸ்க்கு அப்படியே பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த கவனிச்சிருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்களோட பெட்ரூம்ல இருந்த பெரிய கண்ணாடி, ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு நில கண்ணாடியில மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி ஒரு கிராக், விரிசல் விட்டுருக்கு. இதை பார்த்துட்டு ரஞ்சன் நிலானி உடனே கூப்பிட்டு இருந்திருக்காரு. இங்க வந்து பாரு, எப்படி இந்த கண்ணாடியில இப்படி விரிசல் விட்டுச்சு, பொருளை வந்து எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அப்ப இது இந்த கிராக் வச்சா, நீ பாத்தியா, கவனிச்சியா, நான் இவ்வளவு நாள் அதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நிலானியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிராக் வந்து புதுசா தான் வந்திருக்கு, நேற்று சாயங்காலம் வரைக்கும் இந்த கண்ணாடியை பார்த்தேன், இப்படி ஒரு கிராக் வந்து இல்லவே இல்லை, இது நைட்டு தான் அந்த கிராக் வந்திருக்கணும்னு சொல்லி நிலானி வந்து ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஆனா ரஞ்சனுக்கு அதை நம்புற மாதிரி இல்ல நம்ம பொருளை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது உடைச்சிட்டாங்க போல இருக்கு, நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன் இந்த இஷ்யூவையும் விட்டுட்டார். இன்னொரு நாள் காலையில இவங்க எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க, இவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன்ல இருக்கு. நல்லா தெரியும் ரெண்டு பேர்த்துக்கும், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் எல்லாம் மூடி தான் இருந்துச்சு. அதை நிலானி கவனிச்சுட்டு தான் வந்தாங்க. ஆனா மறுநாள் காலையில வந்து பார்த்தா எப்படி இது ஓப்பன்ல இருக்கும், யார் ஓப்பன் பண்ணி வச்சா, நீங்க ஏதோ காலையில எந்திரிச்சு ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்களான்னு சொல்லி ரஞ்சன் கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. ஆனா ரஞ்சன் என்ன சொல்றேன்னா, நான் நைட்ல எந்திரிக்கவே இல்லை, காலையில எந்திரிக்கல, உனக்கு அப்புறம் தான் நான் எந்திரிக்கிறேன், எனக்கு ஃப்ரிட்ஜ் எப்படி ஓப்பன் ஆச்சு எனக்கு தெரியாது அப்படின்றாரு. ஆனா ரஞ்சனுக்கும் நிலானிக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு, அது தன்னோட ப்ரெசன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சா கூட ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி பயமுறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாலிஷ்டா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் ராத்திரி 2 மணி, நிலானி ரஞ்சன் இவங்க ரெண்டு பேரும் அவங்க பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதே பெட்ல ஜாக்கி நிலானியோடைய கால் கிட்ட படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. நடுராத்திரி ஒரு 2 மணி போல ரஞ்சனுடைய போர்வையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். இவர் கால் பக்கம் இருந்து யாரோ அவருடைய போர்வையை பிடிச்சி வேகமா பலமா இழுத்து தள்ளுறாங்க. அந்த ஜர்க்கில் இவர் கண்ணை முழிச்சு பார்த்துருந்துருக்காரு. முழிச்சு பார்த்தா இவருடைய போர்வை கீழே தரையில கிடக்கு, கட்டில இருந்து கீழே கிடக்கு. நிலானி எதுவும் அப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிலானி நல்லா அசந்து தூங்குறாங்க. நிலானியவும் தாண்டி ஜாக்கி படுத்து தூங்கிட்டு இருக்கு. இவ்வளோ குட்டி செகண்ட்குள்ளார ஜாக்கி அப்படி கீழே இழுத்து விட்டுட்டு அதை போயெல்லாம் தூங்குற மாதிரி இல்லை. ஜாக்கியும் நிலானியும் ஒன்றா சேர்ந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் நம்மளுடைய போர்வையை பிடிச்சி கீழே இழுத்துருப்பான், போர்வை இப்படி கீழே கிடக்குதே, அதை எடுத்து நம்ம திருப்பி போத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்வையை எடுக்கலான்னு கீழே குனியும் போது இந்த ரூமுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. பாத்திரத்தெல்லாம் உருட்டுற மாதிரி, ஒரு மாதிரி கிச்சன்ல பரபரப்பா வேலை பண்ற மாதிரி ஒரு சத்தம். என்னடா நிலானி இங்க இருக்கா, அப்ப கிச்சன்ல யார் இருப்பா, இதை திருடங்க எதை வந்துட்டாங்களா, நம்ம டோரெல்லாம் கரெக்டா தானே மூடி வச்சோம், ஒருவேளை ஜாக்கி ஏதாவது உருட்டுதா அப்படிலாம் சொல்லி பாக்குறாரு. ஜாக்கி இருக்குதான்னு சொல்லி ஒரு தடவை கன்ஃபார்மும் பண்றாரு அவரு. நிலானி பக்கத்துலதான் ஜாக்கியும் தூங்குது. இதுல ரஞ்சன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்னன்னா, இவங்களுடைய பெட்ரூம் டோருக்கு கீழே இருக்க சின்ன கேப் வழியா வெளியில வந்து எரியிற லைட்டோட வெளிச்சம் வருது. லைட்டை போட்டுக்கிட்டு யாரா இந்நேரத்துல உருட்டுறது, இது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் இருந்து மெதுவா எந்திரிச்சிருக்காரு. நிலானியோடைய தூக்கத்தை வந்து கெடுக்க கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே போடாம மெதுவா பெட்ல இருந்து இறங்கி அவங்க பெட்ரூம் டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து ஹாலுக்கு வந்து நடந்து கிச்சனை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காரு. கிச்சன் லைட்டு அப்ப எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. கிச்சன்ல தான் பாத்திரம் உருட்டுற சத்தமுமே கேட்டிருந்திருக்கு. ரஞ்சன் அப்படியே நடந்து வந்து கிச்சன் டோர் வாசல் கிட்ட வந்து நின்று பாக்குறாரு. பார்த்தா அங்க நிலானி தான் நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ரஞ்சன் வந்த உடனே நிலானி திரும்பி பார்த்து, செல்லம் டீ குடிக்கிறீங்களா, டீ போடவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ரஞ்சனுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. நீ எப்படி இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி ரஞ்சன் கேட்டுக்கிட்டே நிலானியை நோக்கி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருந்திருக்காரு. அப்ப நிலானி வந்து சிரிச்சுக்கிட்டே, நான் இல்லாம வேற யாரும் இங்க இருப்பா, நான் தான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலானி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஆனா ரஞ்சனுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், பெட்ரூம்ல இருந்து அவர் எந்திரிச்சு வரும்போது அவரோட வைஃப் நிலானி அவர் பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நமக்கு நல்லா தெரியுமே, பெட்ரூம்ல தான் நிலானி இருந்தா, இப்ப எப்படி இங்க நின்றுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிலானியை நோக்கி நடந்து போய், ராத்திரி 2 மணிக்கு யாராச்சும் டீ குடிப்பாங்களா, இந்நேரத்துல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ரஞ்சனுக்கு பின்னாடி இருந்து அவர் யாரோ கூப்பிடுற மாதிரி வாய்ஸ் கேட்டிருந்திருக்கு. அது யாரோட வாய்ஸ்னா நிலானியோட வாய்ஸ் தான். என்னடா நிலானி பின்னாடி இருந்து கூப்பிடுறாளேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி திருப்பி பார்த்துருந்துருக்காரு. பார்த்தா நிலானி அங்க நின்றுட்டு இருக்காங்க. நிலானி பக்கத்துல ஜாக்கியும் நிக்குது. ரஞ்சனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போய் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நிலானி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, என்ன ரஞ்சன் பண்ணிட்டு இருக்கீங்க, 2 மணிக்கு எதுக்கு டீ போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்நேரத்துல எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
அப்பதான் ரஞ்சன் வந்து அடுப்பை பாக்குறாரு. அடுப்புல டீ பாத்திரம் இருக்கு. அவரு டீ கொதிக்க வச்சுட்டு இருக்காரு. ரஞ்சனுக்கும் ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் இங்க டீ போட்டுட்டு இருந்தது நிலானி தானே? நிலானி தானே என்கிட்ட டீ குடிக்கிறியான்னு கேட்டா பேச்சே வரல. அவருக்கு பயத்துல உடம்புல நடுங்க ஆரம்பிக்குது, வேர்த்து கொட்டுது. இது கனவா நனவா எதுவுமே புரியல. ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு ரஞ்சன் கிட்ட எந்த வித பதிலுமே இல்ல. அப்படியே இந்த கிச்சன்ல சில மாதிரி அப்படி நின்றுட்டே இருந்திருக்காரு. நிலானி பயந்து போயிட்டு ரஞ்சனை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. பயப்படாதீங்க ரஞ்சன், என்ன ஆச்சு, ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க, ராத்திரி நேரத்துல ஏன் டீ போட்டு இருக்கீங்க அப்படிலாம் நிலானி கேட்டதுக்கு அப்புறம் தான் ரஞ்சன் அவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இருந்திருக்காரு. இதை கேட்டுட்டு நிலானி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ரஞ்சனோட கனவா இருக்கும், நம்ம வந்து பார்க்கும்போது அவர் தானே டீ போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ரஞ்சன் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க கனவு கண்டிருப்பீங்க ரஞ்சன், ஆஃபீஸ்ல வேற உங்களுக்கு ரொம்ப வேலை இல்லை, ரொம்ப ப்ரெஷரு, அதுலேயே உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்க்கும்போது நீங்க தான் டீ போட்டுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் உங்களுடைய கனவு தான், தூக்கத்துல நடந்து வந்திருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தூங்கி எழுந்திரிங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனை கூட்டிட்டு போய் தூங்க வச்சுட்டாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு சில நாட்கள்லயே ஜாக்கியோடைய பிஹேவியர்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கிறத நிலானி நோட் பண்றாங்க. ஜாக்கி அந்த வீட்டு ஹாலோட ஒரு மூலையில போய் உட்கார்ந்துகிட்டு எதையோ பார்த்து பயந்தா மாதிரி பயங்கரமா குலைச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு குலைக்குது. அது எதை பார்த்து குலைக்குதுன்னு தெரியல, அது எதை பார்த்து பயப்படுதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா ஜாக்கி குலைக்கிறத பார்த்தாலே தெரியுது அது எதையோ பார்த்து பயந்துகிட்டு தான் அப்படி குலைக்குது அப்படிங்கிறது. நிலானியும் ஜாக்கியை போய் எவ்வளவோ பாசிஃபை பண்ண பாக்குறாங்க. ஆனா ஜாக்கி கிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அது சுருண்டு போய் அந்த மூலையில அப்படியே போய் பதுங்கின மாதிரி உட்காந்துக்குது. திடீர்னு அங்க இருந்து கத்துது. நாள் ஆக ஆக ஜாக்கி சாப்பிட்றது கூட நிறுத்திருச்சு. அது சாப்பிட்றது இல்ல, தண்ணி குடிக்கிறது இல்ல, வெளியில வாக் போக வர மாட்டேங்குது, விளையாட வரல. ரஞ்சன் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கூட அதை வெல்கம் பண்ணி ஓடி வர ஜாக்கி இப்பெல்லாம் எதுவுமே பண்ணாம மூளையில போய் அப்படியே சுருண்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே, நிலானி ரஞ்சன் ரெண்டு பேருக்குமே ரொம்ப வருத்தமா போச்சு. என்னடா ஆச்சு, ஜாக்கிக்கு உடம்பு எதுவும் சரியில்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஜாக்கியை வந்து அந்த வெட்டை நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாக்கிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இவன் ரொம்ப நார்மலா இருக்கான், ஹெல்தியா இருக்கிறான். ஒருவேளை நீங்க வீடை மாத்தினீங்கல்ல, புதுசான இடம் வந்து இவனுக்கு செட் ஆகல போல இருக்கு, செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க வந்து சாப்பாடெல்லாம் இவனுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு கொடுங்க, இவனை வெளியில வந்து கூட்டு போங்க, இவன் கூட கொஞ்சம் விளையாடுங்க, இவன் சரியாயிருவான், பிசிக்கலா அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. டாக்டர் அப்படி சொன்னதை கேட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தா கூட நிலானிக்கு மட்டும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு, ஜாக்கிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நிச்சயமா இருக்கு, அதை வந்து ஜாக்கியால சொல்லவும் முடியல, அது என்னன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி நிலானி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. எப்பவுமே ஜாக்கி நிலானி கூட தான் தூங்குவான், ரூம்ல பெட்ரூம்ல வந்து தான் தூங்குவான். ஆனா கடந்த சில நாளா ஹால்ல இருக்கிற அந்த மூளையை விட்டு அவன் நகர்றதே கிடையாது. அந்த இடத்த விட்டு அவன் வரவே மாட்டேங்கிறான். அவனை தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல வச்சா கூட பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே கத்திக்கிட்டே மெதுவா ஊந்து வந்து இந்த மூலையில வந்து அவன் படுத்துக்கிறான். அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஜாக்கிக்கு எது வந்து கம்ஃபர்டான ஒரு இடமா இருக்கோ அங்க அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே படுக்க வச்சுட்டு நிலானியும் ரஞ்சனும் மட்டும் பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி ஜாக்கி ரொம்ப பலமா சத்தமா குலைச்சிருந்திருக்கான். அந்த சத்தத்துல இவங்க ரெண்டு பேருமே கண்ணு முழிச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த சில நாளாவே ஜாக்கி இவ்வளவு சத்தமா குலைக்கவே இல்லை. அவன் சரியா சாப்பிட்றதுல தண்ணி குடிக்கிறதுல அப்படிங்கிறதுனால அவனோட சத்தமே ரொம்ப மெல்லமா தான் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஒரு குட்டி நாய் குலைக்கிற மாதிரி தான் அவனுடைய சத்தமே ரொம்ப ஃபீபிளா தான் கேட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் ஃபீபிளா தான் அவனால குலைக்கவே முடிஞ்சிருந்திருக்கு. ஆனா இப்ப எப்படா ஜாக்கி இவ்வளவு சத்தமா குலைக்கிறானே, என்னாச்சு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலானி வந்து அப்படியே பயந்து போயிட்டு வெளியில ஓடி வந்து பாத்துருந்துருக்காங்க. பார்த்தா நடு ஹால்ல ஜாக்கி அப்படியே படுத்துட்டு இருந்திருக்கான். அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு ஜாக்கிக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறது. ஜாக்கியோட உடம்பே அப்படியே விரைச்சி போய் மரக்கட்ட மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே பாதி கண்ணு திறந்து பல்லெல்லாம் தெரிஞ்சிட்டு ஜாக்கியை பாக்குறதுக்கு நிலானியால கொஞ்சம் கூட முடியல. ஜாக்கி இல்ல, நம்மளை விட்டு போயிட்டான் அப்படிங்கறத நிலானியால ஏத்துக்கவே முடியல. இறந்து போன ஜாக்கியை தூக்கி தான் மடியில வச்சுட்டு நிலானி பயங்கரமா அழுன்னு அழுகுறாங்க. ஐயோ ஜாக்கி எங்களை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிலானி பயங்கரமா அழுதுருக்காங்க, விடிய அழுதுருக்காங்க. ரஞ்சனுக்கும் நிலானிக்கும் ஜாக்கியோடைய இழப்பை தாங்கிக்கவே முடியல. மறுநாள் காலையில அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே போயிட்டு ஜாக்கியை புதைச்சிட்டாங்க. அவனை புதைக்கும் போது அவனோட பிலாங்கிங்ஸையும் சேர்த்து வச்சே புதைச்சிட்டாங்க. ஜாக்கியோடைய காலர்ல ஒரு சின்ன சலங்கமணி ஒன்று இருந்திருக்கு.
ஜாக்கி எப்பப்பெல்லாம் ஓடும்போது விளையாடும் போது அது சொரிஞ்சுக்கும் போதெல்லாம் அந்த மணி வந்து அசைஞ்சு அப்படியே ஒரு சத்தம் ஒன்று கொடுக்கும், சைமிங் சவுண்டு ஒன்று கொடுக்கும். இப்போ ஜாக்கி இறந்து போனதுக்கு அப்புறம் நிலானி அந்த பெல்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு அசைச்சு பார்க்குறாங்க. அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் நிலானிக்கு ரொம்ப அழுக தாங்கவே முடியல. அந்த பெல்ட்டை, இவனோட சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிற பவுலு, தண்ணி குடிக்கிற பாத்திரம், அவன் ஒரு சின்ன பொம்மை வச்சுட்டு விளையாடுவான், அந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்து ஜாக்கி கூடயே வச்சு புதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஜாக்கியை புதைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிலானிக்கு ரொம்ப அழுக வருது. ஒவ்வொரு முறை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரும்போதும் ஜாக்கி ஓடி வந்து எப்படி நம்மளை வெல்கம் பண்ணுவான், எப்படி அவன் கொஞ்சுவான் வாலாட்டுவான், இப்போ அந்த வீடே எம்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிலானி உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. நிலானி வந்து நாட்கணக்கா அழுதுருக்காங்க. ஜாக்கியோடைய இழப்பை அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஒரு 2-3 நாள் கழிச்சு ரஞ்சன் வந்து நிலானி கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எனக்கு அஃபிஷியலாக புனே வரைக்கும் போக வேண்டியிருக்குமா, நீ மட்டும் இப்போ தனியாக வீட்டில் இருப்ப, முன்னாடியாச்சும் ஜாக்கி இருந்தால் உனக்கு துணைக்கி, இப்போ ஜாக்கியும் இல்லை, நீ மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்கணும்னா உனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம சீக்கிரமாக வேற ஒரு வீடு ஒன்று பார்த்து அங்கே மூவ் ஆகி போயிடலாம், இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன் சொல்கிறாரு. ஆனால் நிலானி ரஞ்சன் சொன்னது கேட்டுட்டு அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்துட்டு என்ன சொல்லியிருந்துருக்காங்கன்னா, நம்ம வீடெல்லாம் மாற்ற வேணாம், அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும், நம்ம ஏன் இந்த வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு பூசாரியை வேணால் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நிலானி கேட்குறாங்க. இதை கேட்ட ரஞ்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த வீட்டை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும் தான், ஆனால் இதுக்கு நம்ம பூசாரியை வந்து அப்ரோச் பண்ணுறதை விட கௌரவ் திவாரியை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம், அவரால் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு கௌரவோட நம்பரை வாங்கி ரஞ்சன் கௌரவுக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. ரஞ்சன் கால் பண்ண அந்த சமயத்துல கௌரவ் பெங்களூர்ல தான் வேலை விஷயமா வந்திருந்திருக்காரு. இந்த காலகட்டத்துல கௌரவ் வந்து அவரோட டீமை இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவர் ஹேண்டில் பண்ற கேஸ் எல்லாத்தையுமே தனியா அவர் மட்டும்தான் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரஞ்சன் அப்படி ஃபோன் பண்ணி சொல்லவும் அதை கேட்டுட்டு கௌரவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே ரஞ்சன், வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்களுக்கு ஆஃபீஸ் லீவு, நீங்களும் வீட்டில் இருப்பீங்க, அப்போ வந்து நான் உங்களை வீட்டில் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் காலை கட் பண்ணியிருந்திருக்காரு. திவாரி உங்க வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில நிலானி கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ரஞ்சன் பெட்ரூம்ல அவங்க அம்மா அப்பா கூட போன் பேசிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஹால்ல இருந்து ஒரு சைமிங் சத்தம் ஒண்ணு கேட்டு இருந்திருக்கு. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, ஜாக்கி ஓடி வரும்போது அவனுடைய காலர்ல கட்டிருந்த அந்த பெல்லு இப்படிதான் சத்தம் போடும், அதே சத்தம் கிளியரா கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு கிச்சன்ல இருந்து நிலானி வேகமா ஹாலுக்கு ஓடி வந்திருக்காங்க. அந்த பக்கம் பெட்ரூம்ல இருந்து ரஞ்சனும் இந்த சத்தத்தை கேட்டு வேகமா ஓடி வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேத்துக்குமே தெரியும், ஜாக்கியை புதைக்கும் போதே இந்த பெல்ட் எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க புதைச்சிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி சத்தம் எப்படி வர முடியும்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஹால்ல வந்து நிக்கிறாங்க. அப்பவும் இவங்க காதுக்கு நல்லாவே அந்த சத்தம் கேக்குது. இப்ப அந்த சத்தம் எப்படி கேக்குதுன்னா, ஜாக்கி அப்படியே வேகமா ஓடி வந்து நிலானி பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி அந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேக்குது. இதை கேட்டுட்டு நிலானிக்கு பயமாவும் இருக்குது, ஆனா ரொம்ப அழுகையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாக்கி ஜாக்கின்னு சொல்லி அவங்க அப்படியே அழுதுகிட்டே கத்துறாங்க, ஜாக்கி தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு. இப்படி அவன் பேரை சொன்ன உடனே அந்த சத்தம் நின்று போயிடுச்சு. திருப்பியும் நிலானிக்கு பயங்கரமான அழுகு, ஜாக்கி தான் வந்துட்டான், அவன் எனக்காக தான் வந்திருக்கான், என்னை விட்டு அவனால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலானி அழுதுட்டே இருக்கும் போது இவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிச்சிருக்காங்க. யாருன்னு சொல்லி போய் பார்த்தா சிரிச்ச முகத்தோட கௌரவ் தான் நின்றுட்டு இருக்காரு. ஆனா நிலானி முகத்திலயும் ரஞ்சன் முகத்திலயும் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை. அவங்க ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே கௌரவுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க எப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுக்குள்ளார வந்து உட்காந்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கௌரவ் கேட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து எங்க இருக்காரு ரஞ்சன், அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ரஞ்சன் என்ன சொல்றாருன்னா, அவர் இங்கதான் பக்கத்துல தான் இருக்காரு, இந்த தெரு கார்னர் வீடு தான் அவங்க வீடு, அவர் கூப்பிட்டா வந்துருவாரு அப்படின்னவும் கௌரவ் என்ன சொல்லிருக்காரு, ஒரு 10 நிமிஷத்துல அவளால வர முடியுமா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், நான் அவரை கண்டிப்பா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல ஒவ்வொரு ரூமுக்குமே போயிட்டு இவர் இஎம்எஃப் மீட்டர், கோஸ்ட் மீட்டர் கையில வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட்டாரு. கோஸ்ட் மீட்டரை கையில் வச்சுட்டு இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமுக்குமே போய் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு ஒரு ஜன்னல் கிட்ட வந்து நின்று, ஓ இதுதான் நீங்கள் சொன்ன கிரேவியார்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவியார்டையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வந்து ரஞ்சன் கிட்டையும் நிலானி கிட்டையும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆன்மாக்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக நடந்துக்குவாங்க, நிறைய நேரங்களில் ஆன்மாக்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, நம்ம கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி நம்ம கேட்குற கேள்விக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும்.
அந்த மாதிரி எனக்கு உங்களோட வீட்டில் நிறைய இன்டெலிஜென்ட்டான ரெஸ்பான்சஸ்லாம் கிடைச்சிருக்கு. இதை பற்றி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். உங்களோட ஹவுஸ் ஓனர் எப்போ வருவார், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கேட்ட அடுத்த செகண்டு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஜெகதீஷ் வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போதே கௌரவை பார்த்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி, நான் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு கௌரவ் வந்து அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஜெகதீஷ், ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வாங்க, இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாவே பேசியிருந்திருக்காரு. இதை கேட்டுட்டு ஜெகதீஷ்க்கு கோவம் வந்திருக்கு. நீ யாரு என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னைய மிரட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌரவ் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ யாரை வேணாலும் இருந்துட்டு போ, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி திருப்பியுமே கௌரவ் வந்து மிரட்டி இருக்காரு. இதை கேட்ட ரஞ்சனுக்கு வந்து நல்லா புரியுது, கௌரவுக்கு ஜெகதீஷை மிரட்டணும் அப்படிங்கிறது, ஜெகதீஷ் கிட்ட ஹார்ஷா நடந்துக்கணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. இந்த வீட்டை பத்தி கௌரவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அதை ஜெகதீஷ் கிட்ட இருந்து வர வைக்கணும்ன்றதுனால தான் கௌரவ் இப்படி நடந்துக்கிறாருன்றது ரஞ்சனுக்கு தெரியுது. அப்ப ரஞ்சன் வந்து கௌரவ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, கௌரவ் இவர் தான் ஜெகதீஷ், இந்த வீட்டோட ஓனர்ப்பா, இவரை கொஞ்சம் ஜென்டலா ஹேண்டில் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கௌரவ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரியும் ரஞ்சன், ஆனா உங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் ஜெகதீஷும் அந்த புரோக்கரும் சேர்ந்து இந்த வீட்டில் நடந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க, அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த கிரேவியார்டை பத்தி தானே பேசுறீங்க கௌரவ், எனக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு கிரேவியார்டு இருக்கு அப்படிங்கறதே இவங்க 2 பேரும் சொல்லவே இல்லை, எங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல, நாங்களும் கவனிச்சிருக்கணும், நாங்களும் அது கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னும் போது கௌரவ் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கிரேவியார்டை பத்தி மட்டும் பேசல, அதையும் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி ஒன்று இந்த வீட்டில் இருக்கு, அதை பத்தி தான் பேசுறேன், அதை உங்க ஹவுஸ் ஓனர் மறைச்சிட்டாரு. இப்ப சொல்லுங்க ஜெகதீஷ், இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, என்னோட டாக்குமெண்டேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது, சீக்கிரமா என் டைமை வேஸ்ட் பண்ணாம சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி கௌரவ் சொல்லும் போது இந்த வீட்டோட ஓனர் ஜெகதீஷ் வந்து எதுவுமே பேசாம சைலண்டா அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டே இருந்திருக்காரு. அப்போ ஜெகதீஷ்க்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, கௌரவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு, கௌரவ் யாரு, அவர் இந்த வீட்டில் என்ன பண்ண வந்திருக்காரு, அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாருங்கிறதெல்லாம் ஜெகதீஷ்க்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. கௌரவை பார்த்தாலே தெரியுது இவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ், உண்மையை நான் சொல்லிடுறேன்ப்பா, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ரஞ்சன், நிலானி, உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட நான் சொன்னது எல்லாமே பொய், இந்த வீடு வந்து ரொம்ப நாளாக வாடகைக்கு விடவே இல்லை, எனக்கு வேறு வழியே தெரியாமல் நான் வந்து பொய் சொல்லி உங்களுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு இவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. பொய் சொல்லிட்டீங்களா, அப்படின்னு சொன்னீங்க, என்ன நடந்துச்சு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க பதறி கேட்கும்போது தான் ஜெகதீஷ் அந்த வீட்டில் ஒரிஜினலாகவே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வீட்டில் உங்களுக்கு முன்னாடி ஒரு பையன்தான் வாடகைக்கு இருந்தான், அவனுடைய சொந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி, அவனோட அம்மா அப்பாலாம் ரொம்ப பெரிய பணக்காரவங்க, அவங்க ஃபேமிலியே நல்ல ஒரு வெல்த்தியான குடும்பம் தான். பிஜி படிக்கிறதுக்கு தான் அவன் பெங்களூர் வந்தான், என்ன ரீசன்னே தெரியல அவன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்காம வெளியில வாடகைக்கு வீடு தேடிட்டு இருந்தான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதே புரோக்கர் தான் அந்த பையனையும் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. வீடு தேடி வந்த போது கூட அவன் தனியா அவன் மட்டும்தான் வந்தான், வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வரல. எனக்கு தேவை மாசமான வாடகை, அதை தாண்டி நான் அவர் எதுவுமே யோசிக்கல, அதனால இந்த பையனுக்கு நான் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டான். நாள் போக போக தான் தெரிஞ்சிச்சு, இந்த பையன் காலேஜ் பக்கமே போகாம 24 மணி நேரமும் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தான். இந்த பையன் வாடகைக்கு வந்ததுல இருந்து அவன் காலேஜ் பக்கம் போன மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா அதனால பெருசா ஒன்னும் கண்டுக்கிட்டது கிடையாது. ஆனா நாள் போக போக தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, என்னன்னா இவன் ஒரு பயங்கரமான குடிகாரா, எப்போவும் சிகரெட் குடிச்சுக்கிட்டு ரூம்குள்ளாரையே அடைஞ்சு கிடத்துட்டு இருந்தா. சரி, அவன் குடிச்சா நமக்கு என்ன போச்சு, வெளியில யாருக்கிட்டாவது வந்து பிரச்சனை பண்ணா நம்ம பாத்துக்கலாம், மற்றபடி நமக்கு வாடகை வருதா, அவன் குடிக்கலன்றதா அவன் பிரச்சனை, அவன் ஃபேமிலியோட பிரச்சனை, அதுல நம்ம தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரிதான் நான் ஒதுங்கி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் குடிக்கிறதோட நிறுத்தல, அவன் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். நான் வாடகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போகும்போது உங்க வீட்டு கதவே திறந்து இருந்துச்சு, என்னடா அப்படி வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அவன் பெட்ல அப்படியே தன்னை மறந்து படுத்து கிடந்தான். அவன் பக்கத்துல எல்லாம் ஒரே பாட்டில் ட்ரக்ஸுமா கிடந்துச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் என்னடா இவ்வளவு பேடான பிஹேவியர்ஸோட இருக்கிறா, இவங்க அம்மா அப்பா எல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவங்க அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பர் வாங்கி நான் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல.
அவங்க அம்மா அப்பாவுக்கு இல்லாத அக்கறை நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் விட்டுட்டேன். இது எல்லாமே நான் பண்ண தப்பு தான். ஆரம்பத்திலேயே நான் கண்டிச்சு வீட்டுல இருந்து விரட்டி விட்டுருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் காலையில நான் வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல இருந்து வெளியே வரும்போது இவனுடைய ரூம்ல இருந்து 2 பொண்ணுங்க வெளியே போறத நான் பார்த்தேன். எனக்கு இப்ப பயங்கரமான கோவம் வந்துருச்சு. இவன் குடிக்கிறான், ட்ரக்ஸ் யூஸ் பண்றான்றதை தாண்டி பொண்ணுங்களை கூட நைட் நேரத்துல வீட்டுக்கு வர வைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா அவளை திட்டி விட்டான். இன்னொரு முறை நீ இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதை நான் பார்த்தேன்னா உன்னை அந்த நிமிஷமே வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனை நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். ஆனாலும் கூட நான் பேசின எதுவுமே அவன் மண்டையில ஏறின மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி நான் என் வீட்டுக்கு வெளியில நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருந்தபோது இவன் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு அப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சு நைஸா அப்படியே வெளியே போறத நான் கவனிச்சிட்டேன். எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நான் இவ்வளவு சொல்லியும் நீ பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரியாடா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல ஆத்திரத்துல அவன் வீட்டுக்கு போனேன். வீட்டு டோரு ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டே பெட்ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது இவன் அப்படியே தீ குளிச்சு அந்த ரூமோட ஒரு மூலையில நின்றுகிட்டு இருந்தான். எனக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல, அந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுனே தெரியல. ஆனா அவன் அந்த ரூம்ல இருந்து எங்கேயுமே ஓடல, எதுவுமே பண்ணல. ஒரு மூலையில நின்றுகிட்டு இருந்தாலும் அப்படியே தரையில உட்காந்துட்டான். நான் பாத்ரூமுக்கு ஓடி போய் பக்கெட்ல தண்ணி பிடிச்சு அவன் மேல எல்லாம் தண்ணியை ஊத்தி நெருப்பு அணைக்க பார்த்தேன். அந்த நெருப்பு அணையவே இல்லை. கடைசியில நான் ஒரு பைப்பை வந்து டேப்போட கனெக்ட் பண்ணி இவன் மேல தண்ணியை அடிச்சு நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது போற வழியிலேயே இவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கறது. அப்பவே அது போலீஸ் கேஸா கூட மாறிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த வீட்டையே சீல் பண்ணிட்டாங்க. என்னை நிறைய முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. கடைசி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் இந்த பையன் நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு சூசைட் தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸே என்னை விட்டாங்க. இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட அம்மா அப்பாவுக்கு கூட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க பையன் அந்த மாதிரி இறந்து போயிட்டான்னு சொல்லும்போது, ஆனா அவங்க அம்மா அப்பா இது ஒரு விஷயமாவே கண்டுக்கல. அவங்க வருத்தம் கூட படல. எங்களாலலாம் அந்த பையனோட பாடியை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்க நம்பரையே பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த பையன் செத்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இவனை பத்தி நான் விசாரிச்சேன். 1-2 பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையன் பாஸ்ட்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனா அந்த லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த பிரேக்கப்புக்கு காரணமே இந்த பையனோட அம்மா அப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையனோட அம்மா அப்பா அந்த பொண்ணை மிரட்டினதுனால அந்த பொண்ணு பயந்து போய் ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அந்த பொண்ணை இவங்க அம்மா அப்பா கொன்னுட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. எது உண்மையோ எனக்கு தெரியலப்பா. ஆனா ஃபைனலான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இந்த பையன் இந்த ஊருக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்தெல்லாம் பார்க்கவும் கிடையாது. இவனும் ஊருக்கு போனதே கிடையாது. மாசமான அந்த பையனோட அக்கௌண்ட்ல காசு மட்டும் அனுப்புவாங்க போல இருக்கு. ஏன்னா அவன் வாடகையை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டான். மற்றபடி இந்த பையனை அவங்க அம்மா அப்பா தலைமொழிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த பையன் சாவுக்கும் வரல, அவனோட பாடியை கூட வாங்குறதுக்கு அவங்க வரல. கடைசியில நான் தான் போலீஸோட ஹெல்ப்பை வச்சு இந்த பக்கத்துல இருக்கே இந்த கல்லறை அங்க வந்து இந்த பையனோட பாடியை நான் புதைச்சு வச்சேன். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா மேல் வீட்டுல கீழ் வீட்டுல குடியிருந்தவங்க கூட காலி பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. என் வீடே பூட்டி தான் கிடந்துச்சு. ரொம்ப நாளுக்கு யாருமே வரவே இல்லை. நான் வாடகைக்கு ஆள் பிடிக்கிறதே ரொம்ப சிரமமா போயிடுச்சு. புரோக்கருக்குலாம் நான் எவ்வளவு கமிஷன் கொடுத்து கஷ்டப்பட்டு தான் வீட்டை வந்து வாடகைக்கு விட்டு வச்சிருக்கேன். ஆனா கூட நிஜமாவே எனக்கு தெரியாது இந்த பையனோட ஆன்மா இங்க இருந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது. நான் வேணா உங்களோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, நீங்க வீட்டை வேணா காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் வந்து சொல்லும் போது கௌரவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜெகதீஷ், நீங்க பயப்படாம இருங்க, இங்க இருக்கிற ஆன்மாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜெகதீஷ் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. ஜெகதீஷ் போன கொஞ்ச நேரத்திலேயே கௌரவ் அந்த முழு வீட்டையுமே கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு ரூம்லயுமே போயிட்டு கௌரவ் கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபைனலா ஹாலுக்கு வந்திருக்காரு. ஹால்ல அவர் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல ஏதோ சில மந்திரங்களை எல்லாம் கௌரவ் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இந்த வீட்டோட மெயின் டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. அட் த சேம் டைம் கௌரவ் கையில வச்சிருந்த கோஸ்ட் மீட்டர்லயும் ரீடிங் ரொம்ப ஹையா காட்டியிருந்திருக்கு. இது ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது இந்த சத்தத்தையும் ரீடிங்கையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போதே நிலானிக்கும் ரஞ்சனுக்கும் தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது இந்த ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்நேரத்துல கௌரவ் ரொம்ப கோபமா, இங்க இருந்து நீ போறியா இல்லையா, இது உனக்கான இடமே கிடையாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா கத்திருந்திருக்காரு. கௌரவ் இவ்வளவு கோபமா கத்துறத பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே கூட பயம் வந்துருச்சு.
கௌரவ் எவ்வளோ கோமா பேசியும் கூட கதவை தட்டுற சத்தம் நிக்கவே இல்லை. இவர் கையில வச்சிருந்த கோஸ்ட் மீட்டர்லயும் ரீடிங் ஹையா காட்டிட்டே தான் இருந்திருக்கு. இப்ப கௌரவ் வந்து உனக்கு என்னதான் வேணும், நீ ஏன் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல வேற ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டு இருந்திருக்கு. அது என்ன சத்தம் அப்படின்னா, நிலானியும் ரஞ்சனும் வளர்த்த ஜாக்கியுடைய காலர் பெல்லில் இருந்து வர சைமிங் சவுண்டு தான் அது. இப்ப அந்த சத்தம் மட்டும் கேட்கல, அது கூடவே ஜாக்கி ஓடி வந்தா தரையில அதோட நகம் பட்டு எப்படி ஒரு சத்தம் கேட்குமோ அந்த சத்தமும் சேர்த்து கேக்குது. இது கேட்க எப்படி இருக்குன்னா, அந்த ஹாலோட ஒரு கார்னர்ல இருந்து ஜாக்கி வேகமா ஓடி வந்து இந்த டோர் மேல அப்படியே அது காலை வச்சு தள்ளுற மாதிரியான ஒரு சத்தம். இந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட அதுவரை கதவை தட்டிக்கிட்டு இருந்த அந்த சத்தம் நின்று போயிடுச்சு. அந்த இடமே அப்படி ஒரு அமைதியா இருந்திருக்கு. அந்த அமைதியில ஜாக்கியுடைய அந்த காலர் பெல்லில இருந்து கேட்கிற சைமிங் சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டே இருந்திருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட கௌரவ் சிரிச்சுக்கிட்டே நிலானி கிட்டயும் ரஞ்சன் கிட்டயும், நீங்க ஒரு பெட் டாக் வளர்த்தீங்களா, அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காரு. இது கேட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல ஜாக்கி அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கவலையப்படாதீங்க, இங்க இருக்கிற ஈவில் எனர்ஜி உங்களை எதுவுமே பண்ணாத மாதிரி ஜாக்கி உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கும். இப்ப அந்த ஈவில் என்டிட்டியால உள்ள வர முடியல, அது கதவுக்கு வெளியில நிக்குது அப்படின்னா உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை தரது வேற யாரும் கிடையாது, நீங்க வளர்த்த ஜாக்கி தான். எனக்கு கூட நாயினா ரொம்ப பிடிக்கும், கவலைப்படாம இருங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட் வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு, கண்டிப்பா அதால இனிமே வீட்டுக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனா உங்களோட ஜாக்கி இந்த வீட்டுல தான் இருக்கா. வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு.